ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். வீடியோவில் பாருங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு அது முழுங்குற அளவு தண்ணி ஊற்றி, காலிஃப்ளவர் முழுங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணியை ஊற்றிட்டு அந்த மஞ்சள்லாம் கொஞ்சம் அந்த காலிஃப்ளவரில் போய் இறங்குற மாதிரி கலந்து விட்டுக்கணும். ஏன்னா அதில் குட்டி குட்டி கண்ணுக்கு தெரியாத பூச்சிலாம் இருக்கும் காலிஃப்ளவரில். அதனால் கலந்து விட்டு எடுத்து ஒரு 5 நிமிஷம் தண்ணி சூடு ஏறினா போதும். அதை இறக்கி வச்சு வேறு இடத்துல மாற்றிக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் நான் இந்த கொஞ்சம் காய்க்கு. அப்போ டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சில்லி பவுடர் நல்லாயிருக்குங்க, கலர் தரும், டேஸ்ட்டும் அதிகமாக எடுத்து தரும் தனி மிளகாய் தூள். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம். அதுக்கப்புறம் சிக்கன் 65 இது கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் மசாலா கொஞ்சம். ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஃபுட் கலர் போட்டால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் கான் மாவு கொஞ்சம், அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு காய்க்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அப்புறம் சால்ட்டு, உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கிட்டேன். அப்புறம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டுக்கலான்னு கொஞ்சோண்டு சால்ட்டு. கொஞ்சம் மஞ்சத்தூள். அது மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சாச்சு, இருந்தாலும் இந்த மசாலா கூடலாம் மஞ்சத்தூள் போட்டால் இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரு முட்டை. கொஞ்சமாக சமையல் எண்ணெய். ஏன்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் திக்னஸாக ஆகிடும், கரைஞ்சி போகக்கூடாது. அது போய் அந்த மாவோட நல்லா திக்காகி, காலிஃப்ளவர் மாவு இந்த மசாலா எல்லாம் திக்காகி அந்த பூவில் போய் நல்லா ஒட்டிக்கும். எதுலையாக இருந்தாலும் சரி, கறிலையும் சரி, மீன்லேயும் சரி, நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்பேன், சமையல் எண்ணெய். மசாலா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக அப்படியே கிளறி விட்டு எல்லா மசாலாவும் அந்த பூவில் இறங்குற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு விட்டுட்டு உப்பு இருக்கா இல்லை காரம் கம்மியாக இருக்கா பார்த்துட்டு கொஞ்சம் திருப்பி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அந்த பூவெலாம் மசாலா இறங்குற மாதிரி நல்லா கிளறி பிசைஞ்சு விட்டுக்கணும். அதுமாரி சேர்த்து விட்டுட்டேன். நல்லா நான் போட்ட மசாலாலாம் திட்டமாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. நல்லாவே கிளறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது நல்ல வாசனையை அந்த எண்ணெயில் போடும்போது நல்ல வாசனையை எடுத்து கொடுக்குங்க, வீடே மணக்கும், அந்த அளவுக்கு வாசனை வரும். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வானலில் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா வானல் காஞ்சி பார்த்து எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ எப்போவுமே சரி, எது மீன் போட்டாலும் கறி போட்டாலும் அந்த மசாலா போய் அந்த அடியில் ஒட்டாது, வானலில் அந்த பாத்திரத்தில் போடுற பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும், நல்லாயிருக்கும். அதனால் நல்லா காய பார்த்து தான் போட்டேன் நான் எண்ணெயில். போட்டு ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுட்டு வெயிட் பண்ணணும். நல்லா ஒரு பக்கம் வேக பார்த்து
அப்புறமேட்டு எடுத்து திருப்பி இன்னொரு பக்கம் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு, ஏன்னா அது 5 நிமிஷம் தானே வேகுது தண்ணியில், சும்மா அந்த பூச்சி போகிறதுக்கு மட்டும்தானே. காய் ஃபுல்லாகவே எண்ணெயில் தான் வேகணும். அதனால் நான் நல்லாவே வேக வச்சிட்டேன். நல்லா முறுமுறுன்னு முட்டை போட்டதுக்கு அதுவும் நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் நான் எடுக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். அதுங்க கலராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும், மசாலாலாம் எந்த மசாலாவும் பிரிஞ்சு போகாமல் வானலில் ஒட்டாமல் நல்லாவே இருந்துச்சு. அதுமாரி எண்ணெயும் கலர் மாறலைங்க, கரெக்டான கலர். அப்படியே எண்ணெய் எப்படி ஊற்றனே அப்படியே இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மசாலாவும் எதுவுமே பிரியல, ரவை கூட பிரியல. அந்த முட்டைலாம் போட்டால் மசாலா பிரியாதுங்க, நல்லா திக்காக இருக்கும். அந்த நம்ம எது போடுறோமோ கறியோ மீனோ அது கூட நல்லா ஒட்டிக்கும். கான் மாவு போட்டாலே கொஞ்சம் திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும், நல்லாயிருக்கும். செம வாசனையாகவும் செம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. உங்களுக்கும் இதேமாரி செய்யணுன்னா செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதேமாரி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் நான் செஞ்ச மாதிரியே செய்வீங்களா உங்கள் வீட்டில், இல்லை வேறு மாதிரி செய்வீங்களான்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இது போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதை சொல்லுங்கள் கொஞ்சம். நான் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க செய்வேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் வீட்டில் நீங்கள் காலிஃப்ளவர் இப்படி தான் செய்வீங்களா, இல்லை வேறு மாதிரி செய்வீங்களா, எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்படி தாங்க செய்வேனே. கறியும் இப்போ எப்படி செய்கிறோனோ கறிக்கும் இதே தான், இதே மசாலா தான் கறிக்கும் போடுவேன். மீனுக்கு மீன் வறுவல் மசாலா வாங்கிட்டு வந்துட்டு இதில் சேர்த்த எல்லா பொருளையும் போட்டு மீனையும் அப்படி தாங்க மாவு போட்டு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு மீன் உடனே போட்டுருவேன். கறியாக இருந்தால் 1 மணி நேரம் ஊற வச்சு போடுவேன்.